الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத கருணையுடைய ஏகனாகிய இறைவனுக்கு அனைத்து புகழும் சொந்தம். அவன் தனித்தவன், ஈடுணையற்றவன், என்றும் வணங்கி வழிபட தகுதியானவன். அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறிக்கொள்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹு தஆலாவின் இறுதி வழிகாட்டியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த வாழ்க்கை திட்டத்தை யாரெல்லாம் ஏற்று பின்பற்றி நடந்தார்களோ நடந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று அவனது இல்லத்தில் குழுமி இருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் பாசத்து உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என ஏவி இருக்கிறானோ, கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்கின்ற விடயத்திலும் எவைகளை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என நம்மை எச்சரித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்களில் காரணம் கூறாது தவிர்த்து கொள்கின்ற விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என் பாசத்து உறவுகளே, இன்றைய குத்துபா பிரசங்கத்தில் ஒரு முஸ்லிம் தான் அடைகின்ற பெருநாள் தினத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அன்றைய தினத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமது மார்க்கம் நமக்கு எப்படியான புத்திமதிகளை நமக்கு சொல்லி இருக்கிறது என்பன போன்ற சில விடயங்களை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், நாளை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கின்ற ஈதுல் அல்ஹா திருநாளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான விதத்தில் வழி அனுப்பி வைத்த அந்த திருப்தியை நம்மால் இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்ளலாம் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, எதுவெல்லாம் அதிகம் நாகரிகமானதோ
எதுவெல்லாம் மிக மிக புத்திக்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் மனிதனின் அந்தஸ்தை ஒருபடி உயர்த்துமோ அப்படிப்பட்ட அறிவுபூர்வமான சிந்தனைகளை வாழ்க்கை திட்டமாக வழங்கிய ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் நமக்கு இந்த விடயம் சம்பந்தமாக சொல்லப்படவில்லை, வழிகாட்டப்படவில்லை. ஆகவே நாங்கள் தான் அதற்குரிய அமைப்பை தீர்மானித்து உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கேள்விக்குறியோடு ஒரு விடயத்தை கூட இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விட்டது கிடையாது. எல்லா விடயத்தையும் நமக்கு எப்படி விளங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் விளங்கப்படுத்தி இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அவர்கள் உருவாக்கிய உன்னத சமூகமாகிய அந்த சஹாபா சமுதாயம் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் தஆலா மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கை அமைப்பை முறையை சொல்லி தந்திருக்கிறார். இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித கோடிகளை பார்த்து சொன்னார்கள், உங்களை நான் ஒரு களங்கமான அமைப்பில் விட்டு செல்லவில்லை, ஒரு தெளிவற்ற நிலையில் விட்டு செல்லவில்லை, சில விடயங்களை விளங்கப்படுத்தி சில விடயங்களை விளங்கப்படுத்தாமலே விட்டு செல்லவில்லை. மாற்றமாக நான் உங்களை எப்படி விட்டு செல்கிறேன் தெரியுமா? கது தரத்துக்கும் அலல் பைபா, வெள்ளை வெளிர் என்ற வெட்ட வழியில் உங்களை விட்டு செல்கிறேன் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி வெண்மையானது, தெளிவானது தெரியுமா? லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகல் போன்றது. அப்படி வெண்மையானது, வெளிச்சமானது, தெளிவானது. அப்படியான ஒரு மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன். யாருக்கும் சந்தேகமே வர முடியாத விதத்தில் மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த மார்க்கத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்படியும் ஒரு வார்த்தையை சொல்ல தவறவில்லை. நான் இவ்வளவு தெளிவாக வழிகாட்டியதற்கு பிறகு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியதற்கு பிறகு அழிந்து போகக்கூடிய ஒருவன் தான் அந்த முறையை விட்டும் வேறு திசையில் போவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அழிந்து நாசமாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் தான் நான் சொல்லி காட்டிய, நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நடைமுறை விடயத்தை விட்டும் ஒதுங்கி செல்வான் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை பின்னால் இன்னும் ஒன்றையும் எதிர்வு கூறுகிறார்கள். யாரெல்லாம் பிற்காலத்தில் வாழ்வீர்களோ அப்படிப்பட்டவர்கள் கண்டு கொள்வார்கள், அதிகமான முரண்பாடுகளோடு மக்கள் வாழ்வதை பார்ப்பீர்கள் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார். தொடரான ஹதீஸ். நான் எவ்வளவுதான் தெளிவுபடுத்தினாலும், எவ்வளவுதான் உங்களை நான் வெட்ட வெளிச்சத்தில் விட்டாலும், ஒரு கூட்டம் வித்தியாசமான கருத்துக்களோடு பிரிந்து செல்ல இருக்கிறார்கள். பின்னால் வரக்கூடியவர்கள் அதை கண்டு கொள்வார்கள். யாரெல்லாம் எனது வழிமுறையை விட்டு ஒதுங்கி போகிறார்களோ அவர்கள் அழிந்து நாசமாக கூடியவர்கள் என்பதனை எச்சரிக்கையாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்ற எந்த மதமும் எந்த சிந்தனையும் சித்தாந்தங்களும் சிந்திக்கவே முடியாது என்கின்ற விடயத்தில் கூட நமது மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஒரு பாதணியை எப்படி அணிய வேண்டும், எப்படி கலக்க வேண்டும், ஒரு மலசல கூடத்துக்குள் எப்படி போக வேண்டும், எப்படி வெளியில் வர வேண்டும், மனைவியோடு யாருடைய சிந்தனையும் போகாத ஒரு சந்தர்ப்பம் அது. ஒன்று சேர்கின்ற பொழுது என்ன ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வந்து
நபிகளாரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்களுடைய நபி அற்பமான விடயங்களை கூட சொல்லித் தருகிறாரே. நபி என்றால் அவர் பேசுகின்ற விடயங்கள் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். ஆனால் இவரோ நல்லதையும் பேசுகிறார், சில அற்பமான காரியங்களையும் சொல்லிவிடுகிறாரே என்று கொச்சைப்படுத்தும் விதமாக சொன்ன பொழுது அந்த சஹாபி சொல்கிறார்கள், ஆம், எங்களுடைய நபி எங்களுக்கு தேவை என கருதிய சிறிய சிறிய விடயங்களையும் சொல்லித் தருகிறார்கள். பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. எந்த அளவுக்கு சொல்லித் தருகிறார்கள் தெரியுமா? மலசல கூடத்துக்கு போய் தண்ணீர் இல்லாத நேரத்தில் கல்லினால் சுத்தப்படுத்துவதாக இருந்தால் எத்தனை கல்லை உபயோகிக்க வேண்டும் என்பதை கூட சொல்லித் தருகிறார்கள். கல்லுக்கு பகரமாக எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை கூட சொல்லித் தருகிறார்கள். எதை பயன்படுத்த கூடாது என்பதனையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். உங்களுக்கு அற்பம் போட்டு தெரியலாம், எங்களுக்கு மிக மிக நாகரிகமாக தெரிகிறது என்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மார்க்கம் இருக்கிறதே, அனைத்து விடயங்களையும் அழகாக சொல்லி அழகாக வழிகாட்டப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு விடயங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு போகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இது. போய் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் 2 தினத்திலே விளையாடி உற்சாகமாக குதூகலமாக அன்றைய தினத்தை கழிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ஹாலானில் யௌமான், இந்த 2 தினங்களும் என்ன தினம்? எதற்காக நீங்கள் அடுத்த தினங்களை கழிப்பதை விடவும் சந்தோஷமாக இந்த 2 தினங்களிலும் உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று கேட்ட பொழுது இந்த மக்கள் சொல்கிறார்கள், காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா பில் ஜாஹிலியா. அல்லாஹ்வின் தூதரே, ஜாஹிலியா காலத்தில் இந்த 2 தினங்களில் நாங்கள் இப்படித்தான் இருந்தோம், இப்பவும் அப்படி இருக்கிறோம் என்கிறார்கள். நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் இந்த 2 தினங்களிலும் இப்படி சந்தோஷமாக இருந்தது வழக்கம். இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட எங்களுக்கு அதனுடைய தாற்பயம் புரியவில்லை. ஆகவே அன்றைய தினத்தில் இன்றும் நாங்கள் அன்று போல் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அதை சரி செய்கிறார். இந்த சமுதாயத்தில் வரக்கூடாத ஒன்று வருகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக அவதானமாக அதனை களையெடுப்பார்கள். ஜாஹிலிய பண்பாடு இந்த தூய்மையான உன்னதமான இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைய போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக தடுக்கிறார்கள். சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத் அப்தலக்கும் பீமா கைரன் மின்ஹுமா. அல்லாஹ் தஆலா நீங்கள் எதனை சந்தோஷத்துக்குரிய தினமாக 2 தினங்களை எடுத்து வைத்திருக்கிறீர்களோ அதை விடவும் உன்னதமான உயர்வான அற்புதமான 2 தினங்களை உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாகவே தந்திருக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒன்று, நீங்கள் எல்லாம் உங்களை படைத்த அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான உயர்வான முஸ்லிமாக வாழ்வதற்கான அடித்தளத்தை, பயிற்சியை, பக்குவத்தை பெற்ற திருப்தியோடு இருக்கின்றீர்களே, அப்படிப்பட்ட அந்த புனிதமான ரமலானை முடித்த நாளோடு வருகின்ற அடுத்த தினம் இருக்கிறதே, அன்றைய தினம் உங்களுக்கு உண்மையில் சந்தோஷமாக நீங்கள் கழிப்பதற்கான ஒரு தினம். அந்த யௌமுல் ஃபித்ரை நீங்கள் கொண்டாட வேண்டும், பெருநாள் தினமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகளார் சொல்கிறார். 2வது தினம் எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா 2 மனிதர்களை உலகத்தில் நமக்கு இனம் காட்டி
இவர்களைத்தான் நீங்கள் உங்களின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொன்ன இரண்டு நபர்களில் ஒருவராகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழுக்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காகவே வாழ்ந்து அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சோதனை செய்த அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது மகனை அறுக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை வந்த அந்த சந்தர்ப்பத்தில் மகனின் உயிரை கூட துச்சமாக நினைத்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் வாழ வேண்டும், நான் ஒரு முஸ்லிம் என்பதனை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே தனது மகனை அறுப்பதற்காக அழைத்து சென்று அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த பாலகனின் உயிரை பாதுகாத்து அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுக்க சொன்ன அது சந்தோஷகரமான சந்தர்ப்பம் இருக்கிறதே, அந்த தினம் இந்த உலக மாந்தர் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய தினம். அந்த தினத்தை நீங்கள் பிறநாளாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு. அன்பார்ந்த உறவுகளே, இன்று அதிகமானவர்களுக்கு இந்த இரண்டு தினத்தையும் சரியாக பெருநாளாக கொண்டாட தெரியாமல் இருக்கிறது. ஜனவரி ஃபெஸ்ட் பெருநாள், புது வருட பெருநாள் கொண்டாட்டம், நபிகளார் பிறந்த தினம் கொண்டாட்டம், தை பிறந்தால் கொண்டாட்டம். உலகத்திலே இன்று அடுத்து மாற்று மதத்தவர்கள் எவைகளை எல்லாம் தனது பெருநாளாக நினைக்கிறார்களோ, உன்னத தினங்களாக கருதுகிறார்களோ, அந்த தினங்களை நாங்களும் நல்ல தினமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நமது நிலைப்பாடு மாறிக்கொண்டு போகிறது. ஆனால் நபிகளார் அந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த சிந்தனை இஸ்லாமிய சமூகத்துக்குள் செல்லக்கூடாது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அணையை, மிகப்பெரிய ஒரு கட்டை போட்டிருக்கிறார்கள். ஜாகிலியா காலத்தில் விளையாடினாலும் இஸ்லாத்துக்குள் வந்ததற்கு பிறகு அந்த தினத்தை சந்தோஷமான நாளாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, எந்த தினத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த இரண்டு தினமும் தான் உங்களுக்கு சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்புதமான இரண்டு தினங்கள் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக மிக தெளிவாக வழிகாட்டுகிறார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் நாளை இன்ஷா அல்லாஹ் அடையவிருக்கின்ற இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் உற்சாகத்தோடும் மிகப்பெரிய ஒரு தெளிவோடும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதனை கூட நமது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அன்றைய தினத்தில் நமது வணக்க வழிபாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி விட்டு பெருநாள் தினம் உங்களுக்கு சந்தோஷகரமான தினம் அல்லவா, ஆகவே நீங்கள் நினைத்த பிரகாரம் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று வாசலை திறந்து விடவில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான வழிகாட்டலை நமக்கு வழங்கிவிட்டு தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் சுபஹ் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் இன்னும் ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தால் அந்த இபாதத்து முதலாவது செய்கின்ற இபாதத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அத்ஹா இலல் முஸல்லா, முதலாவதாக முஸல்லாவுக்கு போவார். முஸல்லா என்றால் மஸ்ஜிதுக்கு சொல்வது கிடையாது. முஸல்லா என்பது அன்பார்ந்த உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு முற்றவழி, ஒரு பாலைவன பகுதி தொழுகைக்காக பெருநாள் தினங்களை தொழுவதற்காகவே உருவாக்கப்பட்டு அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு முற்றவழி, தொழுவதற்காக தயார்படுத்தப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் போவார்கள். முதலாவது செய்கின்ற வேலை. அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும், என்ன தெரியுமா, நாளை இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினம் வருகிறது. சுபஹ் தொழுதவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை எப்படி நிறைவேற்றினார்களோ அதே போன்று நானும் பெருநாள் தொழுகையை தொழுது அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு அது சம்பந்தமான தெளிவோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும்.
அன்பார்ந்த உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவுக்கு போவார்கள். மக்கள் எல்லோரும் அந்த இடத்தில் குழுமுவார்கள், ஒன்று சேர்வார்கள். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குழுமி இருக்கின்ற மக்களை முதலாவதாக தொழுவிப்பார்கள். ஜும்மாவில் முதலாவதாக பயான் செய்வார்கள், இரண்டாவதாக தொழுவிப்பார்கள். பெருநாள் குத்பா எப்படி இருக்கும் தெரியுமா? முதலாவதாக தொழுவார்கள், இரண்டாவதாக பிரசங்கம் செய்வார்கள். முதலாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிப்பார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு மக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே சப்பு சவ்வாக அணிவகுத்து அமர்ந்து கொள்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து திரும்பி நிற்பார்கள். நின்று அந்த மக்களுக்கு என்னென்ன உபதேசங்களை புத்திமதிகளை சொல்ல முடியுமோ அவைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்த மக்கள் சந்தோஷகரமாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய இடத்திற்கு வந்த வீதியை மாற்றி வேறொரு வீதியாக சென்றடைவார்கள். இதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த நடைமுறை. இந்த நடைமுறை எதுவரைக்கும் இருக்கிறது தெரியுமா? மர்வான் என்கின்ற ஆட்சி தலைவர் வரும் வரைக்கும் இதே அமைப்பு தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் கட்டி காக்கப்பட்டு வந்தது. மர்வான் ஆட்சி தலைவராக வந்ததற்கு பிறகு மர்வானுக்கு முதலாவதாக அங்கே ஒரு முஸல்லா கபீர் இப்னு சல்த் என்பவரால் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. பள்ளிவாசலில் மிம்பர் தொடராக இருக்கிறது. ஆனால் முஸல்லா என்கின்ற அந்த தொழுவதற்கு தயார்படுத்தப்பட்ட முற்றவழியில் மிம்பர் என்பது கிடையாது. அப்படித்தான் நபிகளாருடைய காலம் தொட்டு வழக்கிலே இருந்து வந்தது. மர்வான் என்ற ஆட்சி தலைவர் வந்ததற்கு பிறகு கபீர் இப்னு சல்த் என்ற மனிதர் அவருக்காக ஒரு மிம்பர் மேடையை அமைத்துக் கொடுக்கிறார் பயான் நிகழ்த்துவதற்காக. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே முதலாவதாக தொழுவிப்பதற்கு பதிலாக மர்வான் அந்த மிம்பரில் ஏறி மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். இதனை அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். ஒரு சஹாபி பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நபிகளார் காட்டி தந்த ஒரு அற்புதமான மார்க்கத்தை மாற்றுகிறார் மர்வான். சட்டையை பிடித்து இழுக்கிறார்கள். மர்வானே கது கையறுக்கும், மாற்றிவிட்டீர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கத்தை மாற்றிவிட்டீர்கள் என்று அங்கலாய்க்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, மர்வான் ஒரு நியாயமான காரணம் சொல்கிறார். மாற்றியது உண்மை, ஆனால் என்னிடத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது என்கிறார். என்ன நியாயம்? நான் தொழுவித்ததற்கு பிறகு பயான் செய்வதற்காக எழும்பி நின்றால் எல்லோரும் போய்விடுகிறார்கள், நான் சொல்வதை கேட்க மாட்டார்கள். ஆகவே சொல்லிவிட்டு தொழுவித்தால் தொழுவதற்காக நிற்பார்கள் அல்லவா, அதற்காகத்தான் மாற்றினேன் என்கிறார்கள். இவர்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. மீண்டும் இழுத்த மிம்பரால் இறங்கி மிம்பரை வைத்து நபிகளார் தொழுவித்தது கிடையாது, உபதேசம் செய்தது கிடையாது பெருநாள் தொழுகையிலே என்று இழுத்த பொழுது கூட ஒரு ஆட்சி தலைவன் என்னை உதறிவிட்டு ஏறி நின்று உபதேசம் செய்தார் என்கிறார் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. பார்ந்தவர்களே, இதுவும் ஒரு இன்னொரு ஆதாரம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இந்த பெருநாள் தொழுகையை தொழவில்லை என்பது. கபீர் இப்னு சல்த் மிம்பர் அடித்து கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. பள்ளிவாசலில் தொழுதிருந்தால் ஏன்? ஏற்கனவே பள்ளிவாசலில் மிம்பர் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த முஸல்லாவில் தொழுவதற்கு தான் கபீர் இப்னு சல்த் என்பவர் ஒரு மிம்பரை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்பதனை நாங்கள் விளங்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினம் எல்லோரும் சந்தோஷகரமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு தினமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முற்றவழியில் ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரையும் அந்த முற்றவழிக்கு கொண்டு வர வேண்டும் என கட்டளை பிறப்பித்தார்.
எல்லோரும் அந்த இடத்துக்கு வர வேண்டும். அந்த நேரத்திலே சிலருக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கும். பெண்களை பொறுத்த மட்டில் அன்றைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அப்படியான ஏற்பாட்டை அவர்களுக்கு எழுதியிருப்பான். அப்படிப்பட்டவர்கள் கூட அந்த சந்தர்ப்பத்தில் என்னால் ஒன்று சேர்ந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியவில்லையே என்ற ஏக்கம் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக எல்லோரும் அந்த இடத்தில் ஒன்று சேருங்கள். நீங்கள் தொழுகையில் பின்னால் ஒரு பகுதியில் இருந்து கொள்ளுங்கள். தொழுகையில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்வதில், ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதில், பிரார்த்தனை செய்து கொள்கின்ற விடயத்தில் நீங்கள் அந்த காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். குன்னா நுக்மரு அன் நுக்ரிஜ யௌமல் ஈதி ஹத்தா நுக்ரிஜல் பிக்ர மின் சித்ரிஹா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை சொல்லி காட்டுகிறார்கள். நாங்கள் பெருநாள் தினத்தில் காலையில் சென்று அதே நேரத்தில் எங்களுடைய வீட்டுக்குள் இருக்கின்ற குமரி பெண்களை கூட அழைத்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, மாதவிடாயோடு இருக்கின்றவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் என நாங்கள் ஏவப்பட்டோம், கட்டளையிடப்பட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாள் தொழுகை ஒரு முசல்லாவில் தான் தொழப்பட வேண்டும், ஒரு முற்றவழியில் தான் தொழப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் எப்படியெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை தொழுதார்களோ, தொழ வேண்டும் என சொன்னார்களோ, அந்த அடிப்படையில் நாமும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அருள் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலத்தில் எல்லோரும் முஸல்லாவுக்கு வாருங்கள் என்றால் அல்லாஹ்வின் அருளால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற வளத்தால் போதுமான ஆடை அலங்காரம் நமக்கெல்லாம் இருக்கிறது. பாதுகாப்பாக இஸ்லாமிய அடிப்படையில் ஆடை அணிந்து அந்த முற்றவழிக்கு செல்வது. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்கவில்லை. எல்லோரும் ஆடையுடைய விடயத்தில் தன்னிறைவு கண்டவர்களாக இருக்கவில்லை. ஏழைகளும் இருந்தார்கள். தன்னை முழுமையாக போர்த்திக் கொள்வதற்கான ஆடை அற்றவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எல்லோரையும் வருமாறு சொல்கிறீர்களே, ஆடை இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறதே அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறார்: ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை உள்ளவர்கள் கொடுத்துதவி இரவலாக கொடுத்தாவது அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேருங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸல்லாவுக்கு மக்களை ஒன்று சேர்க்கின்ற விடயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கருத்தனை காட்டியிருக்கிறார்கள் என்பதனை பாருங்கள். ஆடை இல்லாவிட்டால் கூட இரவலாக ஆடையை வாங்கி தன்னை முறைப்படி மூடிக்கொண்டு அந்த இடத்துக்கு போக வேண்டும் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் இந்த சுன்னாவினுடைய உன்னத தன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்வருகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நம்மை பார்த்து சிலர் குற்ற வித்தியாசமான கருத்துக்களை பரிமாறுகிறார்கள். இவர்களுடைய அட்டகாசம் எந்த அளவுக்கு போய்விட்டது தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் என்கிறார்கள், அதோ பாருங்கள், ஆண்களையும் பெண்களையும் ஒன்று கூட்டி விட்டார்கள். இது கேவலமா? அல்லாஹ்வின் தூதர் ஒன்றுபடுத்தினார்கள், ஆகவே நாங்கள் ஒன்றுபடுத்துகிறோம். அதையும் முறைப்படி ஒன்றுபடுத்துகிறோம். ஆணும் பெண்ணும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் மிக மிக பாதுகாப்பான விதத்தில் ஒன்றுபடுத்துகிறோம். எல்லா மனிதர்களையும் ஓரிடத்தில் ஒழுக்கமாக ஒன்று கூட்டுகிறோம். இவைகளை பொறுத்துக்
கொள்ள முடியாதவர்கள், இதனை பார்த்து சகிக்க முடியாதவர்கள் பஸ்ஸிலே ஆணும் பெண்ணும் ஒன்றாக உட்கார்ந்து போவதை எப்படி சகித்துக் கொள்கிறார்கள்? வீட்டுக்கு சாமான் வாங்குவதற்காக பசாரிலே சுற்றித் திரிகின்றவர்களை பற்றி என்ன சொல்ல போகிறார்கள்? அவர்கள் முஸ்லிம் இல்லையா? தொழுகைக்கு வந்தால் மாத்திரம்தானா இஸ்லாம்? வெளி வாழ்க்கையில் இஸ்லாம் கிடையாதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சொல்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை சொன்னார்களோ அதனை, எதனை நடைமுறைப்படுத்தினார்களோ அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் அந்த இடத்திலே நிகழாமல் இருக்கின்ற விடயத்தில் எங்களால் முடிந்த உச்சகட்ட பாதுகாப்பை, பக்குவத்தை நாங்கள் நிலைநாட்டவும் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் உத்தரவாதமாக சொல்லிக்கொள்ள இருக்கிறோம். மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களுக்கு அல்லது இப்படி சொல்லக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு இதனை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்கின்றவர்கள் நாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி செய்தார்களோ அப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் நாம். அதற்காகத்தானே விரல் அசைக்கிறோம், அடித்தாலும் விரல் அசைப்போம் என்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுத அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும் என்கிறோம். அப்படித்தான் நாங்கள் தொழவும் செய்கிறோம். இந்த பெருநாள் தொழுகையையும் நாங்கள் ஏன் அப்படி செய்ய முன்வரக்கூடாது? ஏன் நாம் தயக்கம் காட்ட வேண்டும்? இந்த இடத்தில் பள்ளி கட்டுகின்ற பொழுது நமக்கு எதிர்ப்பு இருந்தது, பிரச்சனைகள் வந்தது, விட்டு விட்டு ஓடினோமா? முடியாது என்று மறுத்தோமா? என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன பிரச்சனை தான் வந்தாலும் அல்லாஹ்வை உண்மையாக தொழுவதற்காக, நபிகளார் காட்டிய அடிப்படையில் தொழுவதற்காக, நமக்கு தேவையான மார்க்க அறிவை பெறுவதற்காக எங்களுக்கு ஒரு தனியான களம், ஒரு இடம் அமைய வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு வீராப்போடு நின்றோம். அதே போன்ற ஒரு பிரச்சனை பெருநாள் தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற போகின்ற பொழுது வந்தால், வரும் என்று சொல்லவில்லை, இன்ஷா அல்லாஹ் வராது, வரக்கூடாது. வந்தால் கூட நாங்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை நிலைநாட்டுவதற்காக இந்த வீர தீர திராணியோடு நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நேரத்திலே பெருநாள் தினத்திலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது எப்படி? நன்றாக 4-5 போத்தல் அப்படியா? குடிப்பது, கும்மாளம் அடிப்பது, மாற்று மதத்தவர்கள் எப்படி பெருநாள் தினத்தை கொண்டாடுகிறார்களோ அப்படியா? இதிலே ஒரு வரம்பை, ஒரு கட்டுப்பாட்டை நமது மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் ஊடாக நமது ஆத்மார்ந்த சந்தோஷத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கஷ்டவாளிகளை அந்த கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றி அவர்களுக்கு கை கொடுத்து உதவி, அவர்களையும் நமது அருகிலே வைத்துக் கொள்கின்ற அளவுக்குரிய ஒரு தியாகத்தை செய்து அந்த தியாகத்தின் ஊடாக நாம் அடைகின்ற ஆனந்தத்தினால் இந்த பெருநாள் தினத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, வெளியில் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வந்து அந்த முறைப்படி அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தொழுகையை மாத்திரமல்ல, ஜும்மா தொழுகையும் தான். ஜும்மா தொழுகைக்கு ஒரு முறை இருக்கிறது, எப்பொழுது வர வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. இந்த வரையறைகளை, வரம்புகளை தாண்டி செல்ல முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு வருகை தரக்கூடியவர்களுடைய பட்டியலை தயாரிப்பதற்காக அல்லாஹு தஆலா 2 மலக்குகளை அனுப்புகிறான். அவர்கள் பள்ளிவாசலின் வாசல்களிலே நின்று கொள்கிறார்கள். வருகின்றவர்களுடைய பெயரையும் நேரத்தையும் பதிவு செய்து கொள்கிறார்கள். இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் அவர்கள் உபதேசத்தை கேட்பதற்காக பள்ளிக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறோம், தாவலித்து வருகிறோம். வந்தால் கூட பள்ளிவாசலுக்குள் வந்து பக்குவமாக அமர்ந்து கொள்கிறோமா?
ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நின்று கொள்கிறோம். பல நாட்களுக்கு பிறகு கண்டு கொண்ட ஒரு நண்பனை கண்டு கதைத்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக இமாம் மிம்பரில் இருந்து இறங்குகின்ற அந்த நேரத்தில் பள்ளிக்குள் ஓடி வருகிறோம். இமாம் சலாம் கொடுத்த மாத்திரத்தில் பள்ளியை விட்டு ஓடி சென்று விடுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் யாரை ஏமாற்ற வருகிறோம்? யாருக்காக வருகிறோம்? அல்லாஹ் நன்மை தர வேண்டும் என்பதற்காக வந்தால் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வர வேண்டுமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் நேர காலத்தோடு பேரை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் நாம். ஏதாவது பள்ளிவாசலில் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் எந்த பேரையும் போட்டுக்கோங்கோ என்று சொல்வதற்கு தயங்குவதில்லை. நாம் கொடுப்பதில் ஒரு பங்கு எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பதில் யாரும் குறைபாடு வைத்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய கடமையை நிறைவேற்றிய பட்டியலில் எனது பெயரை போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு ஏன் நமக்கு இல்லாமல் போனது? ஜும்மாவுக்கு வந்து ஜும்மாவை தொழுதவருடைய பட்டியலில் எனது பெயரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையே நமக்கு இல்லாமல் போனது. அன்பார்ந்த உறவுகளே, இந்த மடத்தரமான மட்டகரமான அநாகரிகமான செயற்பாடுகளில் இருந்து அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லுகின்ற நாம் முதலாக விடுபட வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்கிறவர்கள், அதையே செய்ய வேண்டும் என்கிறவர்கள், நாகரிகத்துக்கு அடிப்படையானவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்கு அப்படியே நாங்கள் தான் முன்மாதிரியாக சரியாக உருவம் கொடுக்கின்றவர்கள் என்று சொல்கின்ற நாமே பிழையாக நடக்க முடியுமா உறவுகளே? ஏன் நாங்கள் இப்படி அநாகரிகவாதியாக மாறுகிறோம்? அல்லாஹ்வின் கட்டளையை ஏன் நமது அற்ப சுகத்துக்காக அற்பமான தேவைகளுக்காக புறக்கணிக்கிறோம்? அன்பார்ந்த உறவுகளே, எல்லோரும் பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள். மூளை முடுக்குகளிலே கதைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இந்த குத்துபாவில் மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்ற அத்தனை குத்துபாக்களையும் நல்ல விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதனை இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே பெருநாள் தினத்தில் நாம் சந்தோஷத்தை கொண்டாடுகின்ற பொழுது ஏழை எளியவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, எப்படி அவர்களை திருப்திப்படுத்த முடியுமோ, எப்படி அவர்களை சந்தோஷப்படுத்தலாமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் அல்லவா? இப்படியான ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்திலே உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரத்திலும் வேலையும் சோலையும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் உற்றார் உறவினர்களை சந்தித்துக் கொள்வதற்கோ அவர்களுடைய வீடுகளுக்கு போய் வருவதற்கோ சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த பெருநாளை அப்படிப்பட்ட ஒரு விடயத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கூட பிறந்த உறவுகளை, சேர்ந்து பழகுகின்ற நண்பர்களை, நம்மோடு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை போய் சந்தித்து அவர்களுடைய நலவு நஷ்டங்களை விசாரித்து விட்டு நமது வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு வருகின்ற விடயத்திலே இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் உற்சாகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, சிறிய சிறிய காரணங்களுக்காக நமது உறவுகள் பிரிந்து விரிசலாகி பெரிய விருட்சமாக வளர்ந்து போயிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடைந்து போன அந்த உறவுகளை ஒட்டிக் கொள்கின்ற விடயத்தில் நாங்கள் முக்கியமான ஒரு கருத்தனை காட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்காக மனதிலே இருக்கின்ற கஷ்டங்களை, அந்த மோசமான நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே இருதரப்பும் மறந்துவிட்டு ஒன்றுபடுவதற்காக இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட காரணத்தினால் நமக்கு மத்தியில் அந்த விரிசல்கள் ஏற்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுத்து நாம் எல்லாம் ஒன்றுபடுவதற்கு அந்த தினத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற இபாதத்துக்களை அல்லாஹ்விடத்திலே அமரர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். யாரெல்லாம் சிறுக்கு செய்யவில்லையோ அப்படிப்பட்ட மனிதனுடைய இபாதத்துக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகாரம் அளித்து விடுகிறான். ஆனால் சிறுக்கு செய்யாமல் இபாதத்து செய்த இன்னும் ஒரு மனிதனுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்காமல் ஒத்தி வைக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? இரண்டு உறவுகளுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறானே, அடுத்த உறவுகளோடு சண்டை பிடித்துக் கொண்டு பேசாமல் கதைக்காமல் இருக்கிறானே, அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட மனிதர்கள் செய்த இபாதத்துக்களுக்கு அல்லாஹ் அங்கீகாரம் அளிக்காமல் அதனை தள்ளி போடுகிறான். நீங்கள் அதனை ஒதுக்கி வையுங்கள், அவர்கள் ஒன்றுபடும் வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் கஷ்டப்பட்டு செய்த இபாதத்துகளுக்குரிய நன்மையை நாம் அல்லாஹ்விடத்திலே கொடுத்து அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த விரிசல்கள், இந்த பிழையான சச்சரவுகளில் இருந்து நாம் ஒன்றுபட்டு ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக புனிதமான இந்த பெருநாள் தினத்தை பயன்படுத்தி உடைந்து போன உறவுகளை சரி செய்து கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து அந்த பிரிந்த உறவுகள் ஒன்றுபடுகின்ற பொழுது வருகின்ற அந்த உன்னதமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்க விழுமியங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே நாங்கள் அதிகமாக அன்றைய தினத்திலே கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். உற்சாகத்தின் பிரமிப்பில் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற ஆசையில் அங்கும் இங்கும் ஓடுகின்ற உற்சாகத்தில் தொழுகைகள் பாலடைந்து போய்விடுகின்றன. நேரத்துக்கு தொழுகைகள் சொல்லப்படுவது கிடையாது. பள்ளி வாசல்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன பெருநாள் தினத்திலே. ஏன்? எல்லோரும் அடுத்தவருடைய வீட்டிலே கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது போய் வந்த கலைப்பில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க விழுமியங்களை எல்லா நேரத்திலும் பேணுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மாற்று மதத்தவர்களோடு தோழமை கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெருநாள் தினத்திலே வீட்டுக்கு அவர்களை உணவுக்காக அழைத்திருப்பார்கள், வந்து போக வேண்டும் என்ற ஒரு அன்பான ஒரு கட்டளையை முன்வைத்திருப்பார்கள். அவர்களும் ஆம் வருகிறோம் என்று அந்த வாக்குமூலத்தை அளித்திருப்பார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது எல்லாமே தயாராக இருக்கும், உணவோடு சேர்த்து ஏனைய வைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக நம்மை படைத்து போஷிக்கின்ற ரப்புல் ஆலமீனோடு நாம் ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும்? அவர்களுக்காக ஏன் அல்லாஹ் தடுத்தவைகளை நாம் கொடுத்து அவர்களின் திருப்தியை பெற முயற்சிக்க வேண்டும்? அழையுங்கள், தாராளமாக அழையுங்கள். இஸ்லாமிய வரம்புக்கு நின்று அவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து அனுப்பி வையுங்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய அன்றைய தினத்திலே நாங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். இந்த அற்புதமான மார்க்கத்தை தந்து அதை விளங்குவதற்கான சக்தியை தந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கும் முகமாக அந்த ரப்புல் ஆலமீனை தஸ்பீகும் சொல்லி நாங்கள் அன்றைய தினத்திலே உற்சாகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த வாசகங்களை உச்சரிக்கிற விடயத்திலே நாங்கள் யாரும் பின்னென்று விடக்கூடாது, அதிகமாக உச்சரிக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு, சகோதரர்களை, சில பிழையான நடவடிக்கைகளை நான் கலந்து கொள்ள வேண்டும், உலகியாவை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உலகியாவை பற்றிய சில ஒழுங்குகளை சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சந்தர்ப்பம் இடம் கொடுக்காது என்று நான் கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இருந்தாலும் கூட நமது சமூகத்தை பிழையாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு நமது நிலைப்பாடுகள் நடவடிக்கைகளும் அமைந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அது ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த மட்டில் நாங்கள் உலகியா என்ற ஒரு கடமையை நிறைவேற்றுவோம், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்றோம் என்ற அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் அதிலே உற்சாகமாக செலவு செய்து அந்த கடமையை நிறைவேற்றுகிறோம். ஆனால் நாம் நினைத்து விடக்கூடாது, அறுப்பது, உரிப்பது, இறைச்சியை, மாமிசத்தை கொடுப்பவர்களுக்கு கொடுப்பது, எடுக்க வேண்டியவைகள் எடுப்பது ஒரு கடமை முடிந்து விடுகிறது. அந்த அழுக்குகளை சரியாக அப்புறப்படுத்துகின்ற விடயத்தில் நமது சகோதரர்கள் நிறைய பிழை விட்டு விடுகிறார்கள். மாற்று மதத்தவர்கள் வாழக்கூடிய பகுதியில் கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். அதை முறையாக புதைக்காமல் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் ஒரு மரியாதையாக பார்க்கின்ற அந்த பிராணிகளை நாங்கள் அறுக்கின்றது மாத்திரம் அல்லாமல் அவர்கள் மனம் பூசும் விதமாக நாங்கள் நடத்தி நமது அநாகரிகத்தை அவர்களுக்கு காட்டி விடுகின்ற விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆடு மாடுகளை அறுக்கின்ற சகோதரர்கள் முறைப்படி அதனை அழுக்குகளை புதைக்கின்ற விடயத்திலும் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று அந்த நடைமுறை குறைந்து விட்டது. பெருநாள் வந்தால் நிறைய பேர் பட்டாசு கொளுத்துவார்கள். இங்கிருக்கிறது தெரியாது, குறைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மாற்று மதத்தவர்களிடமிருந்து நாம் விரவலாக பெற்ற ஒரு பழக்கம் அது.
ஆகவே அந்த பட்டாசு கொளுத்துவது போன்ற அந்த மோசமான விடயங்களில் இருந்து நாங்கள் முழுமையாக நம்மை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நிறைய சகோதரர்கள் பெருநாள் முடிந்த கையோடு ட்ரிப் போக வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். வாலிபர்களை பொறுத்த மட்டும் ட்ரிப் போவதெல்லாம் தப்பு கிடையாது, தவறு கிடையாது. பிழையான நோக்கங்களுக்காக நாங்கள் போய்விடக் கூடாது. நல்ல நோக்கத்தில் போய் பிழையானவைகளை செய்துவிடவும் கூடாது. வீட்டிலே பார்ப்பதற்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உறவினர்கள் இல்லை, நானா தம்பி கிடையாது, நான் நினைத்ததை செய்துவிட்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் போகக்கூடாது. நல்ல விதமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய விதமாக உங்களுடைய ட்ரிப்புகளை அமைத்துக் கொள்வதில் எந்த பாதகமும் தடையும் இஸ்லாத்தில் கிடையாது. ஆகவே நீங்கள் ட்ரிப் போவதாக இருந்தால் அங்கும் இஸ்லாமிய வரம்புகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு, அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் பெருநாளை கொண்டாடினால் கழித்தால் உயர்வான அந்தஸ்துகளையும் உயர்ந்த கூலிகளையும் வழங்குவானோ அந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகையை பெருநாளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு வல்லவன் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.